ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. இந்த லொகேஷன் பார்க்கவே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சாத்தனூர் டேம்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தண்ணி திறந்து விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, அதுக்கே இங்க பாருங்க தண்ணி போகுது, நல்லா பச்சை கலர்ல இருக்கு தண்ணி பார்க்கவே. என்னமா உயிரோட இருக்கு முதல்ல. என்னமா முதல்ல உயிரோட இருக்கான். இதான் முதல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதுவும் கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறோம். சடனா பிளான் பண்ணி திருவண்ணாமலை கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை போகணும்னு நினைச்சு பிளான் பண்ணா போகவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து காலையில எனக்கு தோணுச்சு, சங்கீதா கிட்ட சொன்னா ஓகேன்னு சொல்லிட்டாரு, அதனால கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, பேபி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வராரு. நாங்க கல்யாணம் ஆகி இப்பதான் வந்து ஃபேமிலியே ஃபர்ஸ்ட் டைமா போறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் போயிருக்கேன். நான் சின்ன வயசுல 4வது 5வது படிக்கும் போது போனேன் பேபி. ஆனா நான் போனதே இல்ல. ஆனா ரொம்ப நாளா சொல்லினே இருக்காங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீட்லயே அம்மா சொன்னாங்க கார்ல போலாமா கார்ல போலாமா. போலாம் சரி போலாமா. போலாம். சூப்பரா கிளம்பியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்னோட அவுட்ஃபிட். மங்களகரமா மஞ்சளா கிளம்பி இருக்கேன். செம மஞ்சளா இருக்கு சைந்தா. ஆமா, அவரு நீ என்ன சொன்னாலும் அது அப்படியே சொல்லுவாரு. ஏன்னா இந்த புடவை எல்லோ கலர் ரொம்ப நாளா நம்ம கிட்ட இருந்தது, ஆனா கட்டவே இல்லை நானு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டியாச்சு. போலாமா. ஆமா ஜெசிதா பூரி சூப்பரா இருக்குமா. அவங்க வாய் வந்துட்டு அதனால என்னதான் பண்றாங்க. சரி பிரதாப் கூட சண்டை போட்டுருக்கிறாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபன் சாப்பிட்டு நம்ம கிளம்போம். முதல் வேலையே காலையில் டிஃபன் சாப்பிட்டு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க திருவண்ணாமலை கோயிலுக்கு போறோம். டைமிங்லாம் வந்து தெரியவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு டைம் வந்து காலையில வந்து 5 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்கு. அப்புறம் பார்த்தா 5 to 12 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு போட்டிருக்கு. என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 11 மணி இருக்கும், 11 ஆகிடுச்சு. நாங்க திடீர்னு பிளான் பண்ணதுனால 10 மணிக்கு மேலதான் கிளம்பணுமே. இப்போ போயிட்டே இருக்கோம். நடலாம் சாத்திடுறாங்களா இருக்குமான்னு தெரியல. பார்த்துட்டு உங்களுக்கு கிளியரா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு லேட் ஆனாலும் சாமி பார்த்துட்டு தான் வர போறோம். எவ்வளவு லேட் ஆனாலும் சாமி பார்த்துட்டு தான் வரணுமா? ஓகே. பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா சாத்தனூர் டேம்லாம் இருக்கான். அப்படியே போய் சுத்தி பார்த்துட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு சாமி பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பேபி பிளான் பண்ணியிருக்காரு. என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். போகும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணுவோம், பார்க்கலாம். டைமிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்துட்டு கரெக்டான டைமிங் வந்து உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் கமெண்ட் போடுங்க, மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் திருவண்ணாமலை ரோடு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பெருசா தான் இருக்கு. பேபி தான் வண்டி ஓடின்னு போறாரு. ஃபர்ஸ்ட் டைம் தானே பேபி ரோடா தெரியுமா? இந்த ரூட்டே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். திருவண்ணாமலைக்கு ஃபர்ஸ்ட் டைம். அங்கதான் யூ டர்ன் போட்டுருந்து நான் தான் பார்த்து கண்டுபிடிச்சேன். நீங்க கண்டுபிடிச்சீங்க. மேப்பே பாக்குறது இல்ல. போயிட்டு இருக்கு. இந்த சைடு ஃபுல்லாவே மலை தான் இல்ல. திருவண்ணாமலை வரைக்கும் மலை இருக்கும். ஆமா, திருவண்ணாமலை நான் சுத்தி இருக்கேன் பேபி. கிரிவலம் மலை தான் பேபி சுத்தணும். அப்படியா? அங்க வந்து ஒரு பிரெக்னன்ட் லேடி படுத்துட்டு இருக்க மாதிரி ஷேப் இருக்குமா மலைய. நான் சுத்தி வரும்போது பாத்துருக்கேன். அதெல்லாம் சும்மா யாராவது கதை சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட. அதெல்லாம் பாப்போம். அதுதான் செஞ்சிக்கோட்டை பேபி. இது இங்க இருக்கிறது ராஜா கோட்டையா ராணி கோட்டையா? இது ராணி கோட்டை. ராணி கோட்டை ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் இருக்கிறது தான் ராஜா கோட்டை, ராஜகிரி கோட்டைன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ராணி கோட்டை. இது மேல நம்ம ஏறி இப்பதான் பார்த்தோம். ரீசெண்டா போய் வந்தோம். இந்த ரோடு சூப்பரா இருக்கு பாரு. இந்த பக்கம் மலை இருக்குது, அந்த பக்கம் மலை இருக்குது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் ராணி கோட்டை, அந்த பக்கம் ஏதோ ஒரு மலை இருக்கு. ரெண்டு பக்கம் மலை தான். என்னம்மா என்ன பக்கம் மலை இருக்கு, அண்ணா பக்கம் மலை இருக்கு. என்ன பக்கம் இருக்குது, அண்ணா பக்கமும் மலை இருக்குதா? நல்லாதான் இருக்கு. இந்த சைடு செஞ்சிக்கோட்டை ரொம்ப கிட்டே தெரியுது. அழகா ரோடு அழகா இருக்குல்ல பேபி. மயிலூர் ரோட்ல போனா இது மாதிரிதான் இருக்கும். நல்ல மரம் ரெண்டு பக்கமும். அதுக்கப்புறம் இந்த ரோடு தான் பாக்குறேன். இன்னும் நல்லா இருக்கு. குரங்குலாம் நிறைய இருக்குவா. குரங்குலாம் இருக்கா? நானும் வரேன். குரங்கு போறியா? குரங்க பாக்க போறேன். அங்க பாரு. ரெண்டு பக்கமும் நல்லா கிரீனா இருக்கு. இங்க பாரு நிறைய குரங்கு இருக்கு பாரு. இங்க இருக்கு பாரு குரங்குலாம். சிறுவாடி காப்பு காடுகளா? ஆமா, ஆனா இது ஃபாரஸ்ட் ஏரியா. சின்ன குரங்கு. சின்ன குரங்கா? ஆமா.
பாத்தியா? சின்ன சின்ன குங்கு அம்மா எங்க சின்ன சின்ன குரங்கு அம்மா எங்கன்னு கேக்குறியா? ஃப்ரெண்ட்ஸ் ஜெஷிதா குரங்கு பாத்துட்டு வர்றாரு. ரோடு ஃபுல்லாவே சைடுல குரங்கு நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அழகா இருக்கா? நிறைய குந்துமா நிறைய குரங்கு அம்மா இருக்கு சங்கீதா நிறைய. ஆமா ஆமா திருவண்ணாமலை வந்தாச்சு போல இருக்கு. ஆமா திருவண்ணாமலை கோயில் நகரம் தங்களை. கோயில் நகரமா? அப்படிதான் போடுது பாரு அழகா. வரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய பாலம் இருக்கு. இங்கதான் நிறைய டிராபிக். எல்லா ரூட்டும் பாலத்துக்கு அடியில தான் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்க இருக்க அந்த மலை தானே போகணும். அதுதான் நான் திருவண்ணாமலை. அண்ணாமலையார் கோவில். திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. இதான் வந்து பாத்தீங்கன்னா கிரிவல சுத்துற ரோடு. கிரிவல பாதை. ஆமா இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. பின்னாடி தான் இருக்கு மலை. இந்த மலையை சுத்தி இந்த ரோட்ல தான் கிரிவலம் போவாங்களே. நல்லா இருக்கு. சிமெண்ட் ரோடு. வந்தேன் அதோட இப்பதான் வரும். பல வருஷம் ஆகுது நான் வந்து. கோயில் கோபுரம் இங்க இருக்கு பாரு. இங்க ஒரு கோபுரம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க இது ஒரு கோபுரம். 4 வழி பாதையா? 4 கோபுரம். சரி போலாம். போலாமா? இப்ப நம்ம போறது வந்து என்ன கோபுரம்னே தெரியல. ஆமா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா கார்னர்ல நிக்கிறோம் நினைக்கிறேன் கோபுரத்து காரணம். எந்த கோபுரத்து வழியா போக போறோன்னு பாக்கலாம். போலாமா? ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. கோபுரம் எல்லாம் பார்க்கவே அழகா நல்ல பெரிய பெரிய கோபுரம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரேன். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி எனக்கே இருக்கு. ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வந்தேன். நான் 4ஆவதோ 5ஆவதோ படிக்கும் போது வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்ததே இல்லை. ஸோ சூப்பரா இருக்கு கோபுரம் எல்லாமே. யாரெல்லாம் இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைமா? எப்போ இங்க நின்னு கோபுரத்தை திரும்பி இப்படி அண்ணாந்து பாக்குற மாதிரி இருக்கு. நான் காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 0.5ல வந்து வச்சு எடுக்கிறேன் வீடியோவை. அப்போவே கவர் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். கேமராவில் தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் வீடியோவை. 0.5ல வச்சாலே கோபுரத்தை கவர் பண்ண முடியல. இவ்வளோ சூப்பராக இருக்கு. பெரிய கோபுரம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாமி பார்க்க உள்ள வந்தாச்சு. பயந்துட்டே வந்த நட சாத்தி இருக்குமோ நானு. ஆனா காலையில 5:30ல இருந்து 8:30 வரைக்கும் ஓப்பன்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்க தேங்காய் பழம்லாம் வாங்கியாச்சு. அப்புறம் 50 ரூபாய் டோக்கன்ல வந்து போயிட்டு இருக்கோம். அதனால இப்ப நட திறந்துருக்குன்னு ஒரு கான்பிடென்ட்டோட போறோம். உள்ள போய் பார்த்துட்டு வந்து சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நட எங்க சாத்திருக்குமோன்னு பயத்துல தான் வந்தோம். சங்கீதா புளியோதர வாசனை வருது. உனக்கு சாமி பார்க்க போனா பிரசாத வாசனை தான் வருது உனக்கு. அங்க கோளாறும் போல ஜஸ்ட் அங்க. இங்கதான் குட்டி கோலம் இருக்குங்க. ஆமா கூட்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல தண்ணி எங்க பார்த்தாலுமே வச்சிருக்காங்க. எல்லா இடத்தையும் தண்ணி வச்சிருக்காங்க சீக்கிரம் குடிக்கிறதுக்கு. ஏன்னா மயக்கம் போட்டு வந்துட்டா என்ன பண்றது. அதுக்குதான் கூட்டமா இருக்கும்போது. திறந்து விடுறாங்க. ஓடி ஓடி ஓடி. அப்புறம் அப்படி போறாங்க இப்படி போறாங்க. போ வாங்க சைடு. அதெல்லாம் ஒண்ணும் நான் ஜெசிதா லைன்ல நிக்கும் போது நில்லாமா நீ? ஆமா சரியான க்ரௌட். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல சாமி பார்க்கறதுக்கு. லைன்ல நின்றுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி லட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. புட்டு கூட பிரசாதம் லட்டு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா புளியோதரை, அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல்லாம் 10 ரூபாய் ஒரு தொன்னை தராங்க. இது 5 லட்டு 50 ரூபாய். இதுவுமே அப்போ ஒரு லட்டு 10 ரூபாய் வரும்ல. 5 லட்டு செட்டா வந்து கொடுத்துறாங்க. நம்ம வந்து புளியோதரைக்காக வெயிட் பண்ணோம். ஆனா கூட்டம் அதிகமா இருக்கு சார். நல்லா லட்டு வாங்கி சாப்பிட்டு நம்ம வந்து கிளம்புறோம் இப்போ. ஓகே போலாமா? போலாம். எல்லாருமே வாங்கி சாப்பிட போறாங்க. ஆமா வே டு அவுட் தண்ணி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
சாமியை பார்த்துட்டு ரொம்ப நேரமா நடந்து வெளியில போயிட்டு இருக்கோம். வழி கண்டுபிடிக்கவே இல்லை இன்னும் வெளியில போறதுக்கு. இப்போ போற வழி தான் பேபி. கரெக்டான வழி தான் போறோமா? அவன வந்த வழி தான் வந்தோம். வரும்போது இந்த குளத்தை அந்த பக்கம் இருந்து பார்த்தோம். இப்போ கரெக்டா குளத்துக்கிட்டே வந்தாச்சு. பச்சை தண்ணி சங்கீதா. 3 மண்டபம் தெரியுது. இன்னொரு மண்டபம் எங்க இருக்கு? ஆமா, இது வந்து வழி தெரியல. இங்க ஒரு மண்டபம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த லொகேஷன் பார்க்கவே சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய இடம் தெரியுது, குளம், கோபுரம் எல்லாமே தெரியுது. அழகா இருக்குல்ல? ஆமா, சூப்பரா இருக்கு. நல்ல பெரிய கோவில் பேபி. இதுதான் அண்ணாமலையார் கோயிலோட அந்த மலை. தீபம் அங்கதான் ஏத்துவாங்கல்ல? ஆமா, திருவண்ணாமலைக்கு தீபம் ஏத்துற இடம். சாமி பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். ஒரு கோபுரம் வழியா உள்ள போனோம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அந்த கோபுரம் கண்டுபிடிக்க கோயிலே சுத்தி வந்தாச்சு. சுத்திட்டு நம்ம பார்த்துட்டு லாஸ்டா ஆமா வெளியில வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிரிவலம்னா இந்த மலை சுத்தாம இப்படி நடக்கணும். ஆமா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கத்துல ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க. இந்த மலையை சுத்தி வந்தா கிரிவலம். அங்க இடுக்கு பிள்ளை இருக்க எல்லாருக்கும் தெரியுமா? அப்படியா? ஆமா, அது உள்ள வந்து நான் வந்து பூந்து வந்தேன். இப்போ நான் பூனா வெளியே வரணும்னு தெரியல. வர முடியாது, கிரிவலம் போனாதான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கோவில்லாம் போய் பார்த்துட்டு இப்போ சாத்தனூர் டேம் பார்க்க தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கோம். இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. எவ்வளோ கிலோமீட்டர் போய் இங்கேருந்து? ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா தலத்தையும் சுற்றி பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம சாத்தனூர் டேம் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 3 மணி ஆக போகுது. தண்டராம்பட்டு 3:30 மணியா? இப்போ நம்ம வந்து தண்டராம்பட்டில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாத்தனூர் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு லஞ்சு சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு லஞ்சு சாப்பிட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாத்தனூர் டேமுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து என்ட்ரன்ஸில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஏறி பார்க்கணும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம் சாத்தனூர் டேமுக்குமே. அப்படியா? பார்க் மாதிரி இருக்குல்ல, சாத்தனூர் டேம்னு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க அழகா சாத்தனூர் அணை எழுதிருக்கு. இந்த சைடு ரோடு மேல போகுது. என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போனேன். வனச்சா இருக்கும் அது, அதெல்லாம் போகக்கூடாது, மலையா இருக்கும். ஃபாரஸ்ட் ஏரியா தான் நினைக்கிறேன். ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஆமா, வரும்போது ஃபுல்லாவே இந்த சைடு ஃபுல்லாவே மலை நிறைய இருக்கு. நடந்து போலாமா கார் எடுத்துன்னு போகணுமா? கார் தான் எடுத்து போகணும். அதுக்கு தான் காருக்கு நம்ம இது டோக்கன் போட்டுருக்கோம். ஒரு ஆளுக்கு எவ்வளோ? 10 ரூபாயா? காருக்கு 20 ரூபாய். மொத்தமா 10 ரூபா டோக்கனு, காருக்கு 20 ரூபா, மொத்தமா 30 ரூபா தான். அப்படியா? ஆமா, போலாமா? அப்படியா ஃப்ரெண்ட்ஸ்? சாத்தனூர் டேம்ல தண்ணி போயிட்டு இருக்கு. தண்ணி திறந்து சாத்தனூர் டேம்ல தண்ணி திறந்தாதான் எங்க ஊர் ஆத்துக்குலாம் தண்ணி வரும். தென்பெண்ணை ஆறுலாம் வருது இல்ல? ஆமா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி தான். வாவ், சூப்பரா இருக்கு சார் இந்த லொகேஷன். இல்ல போகணும் போல, அப்படி போகுது பா ரோடு. தண்ணி எங்க போகும்? கீழே போகுமா? பெடல் போட்லாம் இதுல இருக்கு சார், இந்த போட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். சாத்தனூர் டேம்ல போட்டிங்கும் இருக்கு. குட்டி வந்து குளம் மாதிரி இருக்கு. ஆமா, போட்டிங் இருக்கு. இது எப்பா நல்லா இருக்கு. எவ்வளவு பெரிய டேம். சங்கீதா, பாப்பாவை கூட்டு வரதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்ட போல இருக்குதே. நடந்து வரல அழகா. ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பெருசு தண்ணி, பயங்கரமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாத்தனூர் டேம் சூப்பரா இருக்கு. அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் டேம். இப்ப நாங்க வந்து இந்த ஏரியை பாத்துக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருந்து என்ன சங்கீதா படிச்சுங்கிற? முதல்ல இருக்கான் பேபி. சாத்தனூர் டேம்ல முதல்ல இருக்கு, நிறைய இருக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன். டேம் வந்து பார்த்தாச்சு. நல்லா பெரிய இடம், தண்ணி இருக்கு நடுவுல. பாத்தியா அழகா வந்து தீவு ஐலாண்ட்லாம் கூட இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பரிசெல்லாம் வச்சிருக்காங்களே இங்க கூட்டம். மீன் பிடிக்கிறவங்க அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து ஐலாண்டுமே இருக்கு. இங்க வந்து கவர்மெண்ட்ல மீன் வளர்க்குறாங்க. அதை பத்தியா? அந்த இடம் வந்து நண்டு மீன்லாம் வளர்க்குற இடம். இவர் பாரு அம்மா, முதல்ல எங்கன்னு கேட்டு முதல்ல பண்ண இருக்குடி. முதல்ல எங்கம்மா தேடுறத? வா வா வா. இங்க பூட்டி வச்சிருக்காங்க. போய் பார்க்கலாம். யார் ஓபன் பண்ணது? காமராஜ். மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி. ஓஹோ, ஆமா, அப்பதான் மெட்ராஸ் பிரசிடென்ட். கே காமராஜ். அப்புறம் தமிழ்நாடுன்னு அண்ணாதுரை. சரிங்களா? சரியான கிளைமேட் போல இருக்கு. சூரியன் சூப்பரா தெரியுது. ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரா இருக்கு. முக்கியமா அந்த தீவு நல்லா இருக்கு. அது உள்ள கூட்டு போனாங்கன்னா நல்லா இருக்குல்ல. இது உள்ளே அழகா சுற்றுலா தலம் மாதிரி. அதுக்கு பின்னாடி மலை இருக்கு பாரு. அந்த ஏரிக்கார இந்த இது ஆறு முடிஞ்ச உடனே மலை நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்களேன், நிறைய மலை இருக்கு. ஆமா, நிறைய தீவு இருக்கு, மலை இருக்கு. நிறைய குட்டி குட்டியா ஐலாண்ட்ஸ்லாம் இருக்கு. என்ன மலைன்னு தெரியல, லைனா இருக்குது, மலையா இருக்கு சாத்தனூரை சுத்தி இல்ல.
ஆனா நிறைய ஆழம் இருக்கும், ரொம்ப ஆழம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள எல்லாம் சுத்தி காட்ட மாட்டாங்க, தண்ணியில இறங்குறதுக்குலாம் அலோடு கிடையாது. முதல்ல வேற இருக்கு. சுத்தி பாக்குறதுக்கு சூப்பரான இடம் ஃப்ரெண்ட்ஸ். சாத்தனூர் டேம் நிறைய இருக்கு. அங்க ஒரு மலை கிட்டே இருக்கு, அங்க கிட்ட கூட்டு போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சாத்தனூர் டேம். இங்க பார்த்தாலே தெரியும். இங்க காந்தி தாத்தா வேற நின்றுட்டு இருக்காரு அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஆமா, அங்கெல்லாம் கிட்ட போக முடியாது சங்க. இங்க கார் என்னமா பண்ண பாருன்றாரு. நீ உங்க சித்தப்பாவும் போய் பாருங்க போங்க. முதல்ல பண்ண பாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்படியா? முதல்ல பண்ணை சாத்தனூர் டேம். என்ன இவ்வளவு போகணுமா? காடு மாதிரி இருக்குது. முதல்ல பண்ண பாக்கிறதுக்கு எங்கயோ காட்டு உள்ள வர்றாங்க, எது வெளியே சுத்தின்னு இருக்காங்க. ஆமா, பயமாகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ காட்டுக்குள்ள பாதை போற மாதிரி இருக்குது. காடுதான். காட்டுக்குள்ள போய் முதலைய பார்க்க போறோம். அங்க அணைக்கட்டு தண்ணி ஊத்துது இல்ல, ஆமா, தண்ணி வந்து இதுலதான் போகுது, பக்கத்துலயே ஆறு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, சத்தம் கேள்விப்பட்டு தண்ணி போற சத்தம் தான் அது. இங்க ஒரு ஓடை இருக்குது. அருமையா சத்தம் கேள்வி. முதல்ல பண்ணைக்கு ரொம்ப தூரம் நடக்கணும் போல இருக்குது. காடு போயிருக்கு, நல்லா இருக்கு. மரம் எவ்வளவு பெரிய மரம், ஒரு மரம் தூங்க மூஞ்சி மரம் தான் அது. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல பண்ணைக்கு இதுதான் பாதை. நான் முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன். தூரம் போகுதே சங்கீதா, போயிட்டே இருக்கு சங்கீதா. ஜெசிதா வா. சிங்கம் புலி வந்துட போது வாங்க. ஜெசிதா முதல்ல பாரு. ஜெசிதா இங்க பாரு, வா. பாரு, இதான் முதல்ல. அதான் உண்மையால முதலையே இதே மாதிரிதான் இருக்குமே. இங்க பாரு முதல்ல. ஒரு அசைவும் அசையாத இருக்கு, அது ஃபுல்லா அங்க பாரு. அதுக்கு சாப்பாடு போட்டாதான் அசையுமே. முதல்ல கிட்ட போனா ஒரே காமிக்குதான். நவுறுது. ஆமா ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய முதல்ல, நூறுக்கணக்கான முதல்ல இருக்குது. 100க்கு மேல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல. ஆமா, எல்லாம் இருக்கு. எல்லா இடத்துலயும் தொட்டி வச்சு பாதுகாத்து வச்சிருக்காங்க. எல்லா பக்கமும் முதலையாவே இருக்கு. ஆத்துல இருந்து தான் இங்க புஷ்ணம் வந்து வச்சுக்கிறாங்க. என்னமா உயிரோட இருக்கு முதல்ல. என்னமா முதல்ல உயிரோட இருக்கான். நீ பாத்தியாமா? எத்தனை முதல்ல பாத்த? எத்தனை முதல்ல இருந்ததுமா? இத்தனை நிறைய 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 முதல்ல நிறைய முதல்ல இருந்ததா? நல்லா இருந்ததாமா? பாக்குறதுக்கு நல்லா இருந்ததா? நடந்து போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கு. காட்டுக்குள்ள நடந்து போறது நல்லா இருக்கு. நாங்க போய் நடந்து போய் பாத்துட்டு வந்துட்டோம். காரு பைக் இருந்தாலும் அப்படியே ஒரு ரூட் இருக்கு. கார் கிட்டே போகுது. இப்ப கூட கார்ல கூட போய் பாக்கலாம். கார் பைக்னாலும் போய் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த பாதையுமே வேற லெவலா இருக்கு. காட்டு பாதை சூப்பரா இருக்கு. நிறைய முதல்ல வச்சிருக்காங்க. நிறைய 100 முதலைக்கு மேல இருக்கும். முதல்ல எல்லாமே அப்படியே செலவு மாதிரி கிடக்குது. அப்படியே ஜெசிதா பாத்துட்டு முதல்ல யாரும் சாவச்சு போட்டாங்க, செத்து போச்சுன்றா. இல்லடி எல்லாம் உயிரோட தானே இருக்கு நம்பரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மயிலும் உயிரோட ஏதோ சவுண்ட் கேக்குது. ஜஸ்மிதா பயப்படுறாரு ஃப்ரெண்ட்ஸ். காட்டுல ஏதோ சவுண்ட் கேக்குது. சாத்தனூர் டேம்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா தண்ணி திறந்து விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, அதுக்கே இங்க பாருங்க 2, 4, 6, 8, 9 கண்ணு இருக்கு சங்கீதா. அதுல 9 கண் மதகு மாதிரி திறந்து விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு டேமு. சூப்பரா இருக்குல்ல? தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கே லைட்டா திறந்துருக்காங்க. அதுக்கே அங்க பாரு தண்ணி வேகமா போகுது சங்கீதா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி தண்ணி போகுது. நல்லா பச்சை கலர்ல இருக்கு தண்ணி. பார்க்கவே சூப்பரா இருக்கு. அந்த சைடு இருந்து எங்க தண்ணி வருது? ஆமா, நல்லா ஃபோர்ஸா வருது. அந்த பக்கம் எங்கேயோ ஓபன் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குதான் நேரா போய் தென்பண்ணை ஆத்துல கலக்குது. இந்த தண்ணி தான் வந்து எங்க ஊருக்குலாம்
வரும். இங்க பாரு பேபி, அந்த மேல ஏறதுக்கு இந்த சைடு பாதை இருக்கு. ஆமா, சைடுல பாதை போட்டுருக்காங்க. அதனால விடுவாங்களா அலோ பண்ணுவாங்களா என்னன்னு தெரியலையே. பாதையே பெயிண்டா, பாதை தான், ஏணி தான், படிக்கட்டுல. வடிகட்டு ஏணி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சாத்தனூர் டேமுக்கு சுத்தி பார்க்கணும்னா கண்டிப்பா வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் சரியான கிரவுட் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஃப்ரைடே நம்ம வந்திருக்கோம், அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஆனால் எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு. போய் முதல்ல பண்ணலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கோம். ஸோ இங்கேயுமே நல்லா அழகா இருக்கு பாரா. போயிட்டு இருக்கோம், இன்னமா இருக்கும். முதல்ல இருக்கு பாருமா, அங்க பாருமா ஜெசிதா, அங்க இருக்கு பாருமா. ஆத்துல முதல்ல இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, அங்க பாரு முதல்ல அந்த கல்லு மேல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இருக்கு, கல்லு மேல படுத்துருக்கு. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல பிரதாப்ப போன்ல தெளிவா தெரியும். முதல்ல கரெக்டா அந்த கல்லு மேல படுத்துனுக்குது. விட்டா முதல்ல கடிதான். கிட்ட போனா கடிச்சுப்படும். இருக்கும், முதல்ல இருக்கும் பிரதாப்ப. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாய பொழந்துங்க படுத்துட்டு இருக்குது. தண்ணி அங்க இருக்குது. அதான் எல்லா இடத்தையும் போர்டு வந்து வச்சிருக்காங்க. எங்கேயும் குளிக்க கூடாது. ஆமா, இறங்காதீங்க, குளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை வந்து எல்லா இடத்துலயுமே வச்சிருக்காங்க. ஆமா, இப்ப பார்த்தா நேர்லயே முதலைய பார்த்தாச்சு. தண்ணி ஊத்துறதே முதல்ல இருக்கு. டீ குடிக்க போறோம். கார் எடுத்தது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு டீ சாப்பிட்டு போலாம். டீ குடிச்சிட்டு அப்படியே பொறுமையா போலாம். டீ பார்க்காம என்ன பிரதாப்ப. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டோம். சாத்தனூர் டேமும் போய் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். சடனா பிளான் பண்ணிட்டு அப்படியே ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா 10:30 ஆகுது. ஜாலியா இருந்தது. கோவில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நட ஃபுல்லாவே திறந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாவே போய் பகல் முழுக்க திறந்துதா இருந்தது. ஆமா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் வந்து திருவண்ணாமலை கோயில் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நாங்க கிரிவலம் போனதே கிடையாது. ஒரு பௌர்ணமி எப்ப கிரிவலமும் போயிட்டு வரணும்னு ஒரு ஆசையா இருக்கு. கண்டிப்பா போயிட்டு வரலாம். சாத்தனூர் டேமே சுத்தி பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. 2 பிளேஸுமே நல்லா இருக்கு, போய் பார்த்துட்டு வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், பாய்.